எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 185வது வாரம். ஸோ இந்த வாரத்துக்கான அஜெண்டா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாரம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. வில் ஸ்டார்ட் ஆஸ் யூஷுவல் கணேச மந்திரத்தோடு ஆரம்பித்து வாரம் ஒரு குறளில் 5வது குறள் புறங்கூறாமையில் 5வது குறள் பார்க்க போகிறோம். 19வது அதிகாரம். அதை முடிச்சுட்டு நோ த க்ஷேத்திரம் அண்ட் கெஸ் த க்ஷேத்திரம் அதையும் முடிச்சுட்டு ஸ்பெஷல் ரெசிடேஷனாக சிங்கலாங் அப்படின்ற ஒரு தலைப்பில் கூட பாடுறது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு தடவை நம்ம கந்தசஷ்டி கவசத்தை ஓதுவோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா கந்தசஷ்டி கவசத்தினுடைய பெருமைகள் வந்து அளவிடற்கரியது. அது அந்த செக்மெண்ட் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ அது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா சுப்பிரமணிய புஜங்கத்தையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஒரு நிமிஷம். சரி, எஸ், பாலா அவர் தான் கால் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒய்ஃபை ஒர்க் ஆகலையா, அதனால் வந்து இஸ் ஜஸ்ட் ஜாயினிங் கொஞ்சம் தாமதமாக. ஸோ இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கணேச மந்திரத்தோடு ஆரம்பிப்போம். எஸ், யார் சொல்லணும்? நிறைமதி மேம் ஜாயின் பண்ணாங்க. ஓகே, நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். ஸ்டார்ட் பண்ணு. கஜானனம் சொல்லட்டுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் ஸ்லோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இன்னொரு முறை சொல்லட்டுமா? கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் ஸ்லோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய். எஸ். ஸோ வாரம் ஒரு குறளில் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதிகாரம் புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரம். முன்ன நான் சொல்லியிருந்த மாதிரி வள்ளுவர் திருக்குறளில் எப்படி அறத்துப்பால அதாவது அறம்னா தர்மம், அது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறத விட இந்த தர்மத்தை கடைப்பிடிப்பதனால் என்னென்ன நடக்கிறது அப்படின்றது வந்து ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். ஸோ வள்ளுவர் என்ன பண்ணுறார், அறத்துப்பாலில் ஃபஸ்ட்டு மனக்குற்றங்கள் அதை பற்றி பேசினார். இந்த குற்றங்கள் எல்லாம் முதல்ல நீக்கு, நல்லவைகளை இன்க்ளூட் பண்ணிக்கோ, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல் எல்லாம் சொன்னார். செய் நன்றி அறிதல் எல்லாம் சொன்னார். நடுவுநிலைமை, இதெல்லாம் மனதால் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸ், ஒரு குணாதிசயங்கள், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அதெல்லாம் சொன்னார். அழுக்காராமை, வெக்காமை எல்லாம் சொன்னார். இது மனக்குற்றங்கள். மனம், வாக்கு, காயம், மனம், மொழி, மெய், இதுதான் வந்து இந்த திருக்கரண சுத்தி அப்படின்னு சொல்கிறார். ஸோ வள்ளுவர் வந்து இந்த 3 கரணங்களையும் வந்து சுத்தம் பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக சைவ சித்தாந்தங்களில் சொல்லப்படுறது என்னென்னா ஆன்ம சுத்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய ஆன்மாவை சுத்தம் செய்தல். ஏன் சார் ஆன்மாவை சுத்தம் செய்யணும்? ஏன்னா நம்மிலிருந்து நாம் விலகி இருந்தால் தெய்வம் அந்த இடத்துல வந்து
அதனுடைய செயலை செய்யும். ரொம்ப பெஸ்ட் உதாரணம். அதாவது சில விஷயங்களை இம்ப்ராம்ப்டோவாக அப்படியே விட்டுடணும். அது வந்து அது தெய்வத்திற்கே அது அர்ப்பணம். அது அதுவாக செஞ்சுக்கிறது ஒரு சில வேலைகள். அந்த மாதிரி எனக்கு இன்டர்நெட் நல்லா கிடச்சிருது இன்னைக்கு, அவருக்கு திடீர்னு அது பாருங்க. ஆனால் அந்த ஒரு மேட்சிங், அந்த ஒரு புரிதலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்க. இப்போ எனக்கு இன்டர்நெட் வந்துவிட்டு என்கிட்ட டேப் இருக்குது, அதனால நான் இங்கே ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஃபோன் பண்ணுறாரு, வைஃபை எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோன் பண்ணுறாரு. இப்போ நடந்த எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து இது எப்படின்னா அந்த அந்த நம்ம 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 தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்காம அது ஒரு சிலதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா அது தானாக அந்த செயல் நற்செயலாக மாறுகிறது. அது இறைவனுக்கு ஒரு அவன் செயலாக மாறுகிறது. அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நீ நினச்சா பண்ண முடியாதுப்பா, அவன் அருள் இருந்தால்தான் நீ பண்ண முடியும் இப்படிங்கிற இது. அப்போது மொழி, அந்த மொழியினுடைய பயன்பாடு, வார்த்தையினுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் ஆன்ம சுத்தியை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லி திருக்குறளில் முதல்ல எடுத்து புறங்கூறாமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புறங்கூறாமை ஏன் வந்து முதல்ல வைக்கணும்? ஏன்னா நம்மளுடைய ஒரு பிரச்சனையே என்ன, மனிதர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா சும்மா தான் இருப்போம். ஆனால் ஏதோ ஒன்றுத்தை பேசணும், ஏதோ ஒன்று காசிப் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போது இங்கே இதை பற்றி அங்கே போய் சொல்கிறது, அதை பற்றி இங்கே போய் சொல்கிறது, அந்த மாதிரி இவனை புறங்கூறுதல் அப்படிங்கிறது இந்த தீக்குறளை அப்படின்னு சொல்கிற குறளை அப்படின்னு சொல்கிற ஒரு சொல் தமிழில். வள்ளுவர் 4 விஷயங்களை பற்றி பேசுகிறார். அதை அன்றைக்கே பார்த்தோம். இந்த குறளை பேசாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களில் இந்த குறளையே முதல்ல வைக்கிறார். ஃபஸ்ட்டு நீ வந்து அடுத்தவனை பற்றி பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி முதல் 4 குறள்களில் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். ஏன் அந்த மொழிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, வார்த்தை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புறங்கூறாமையினுடைய இதில் பார்த்தோம். அப்போது இதுக்கு வந்து ஒரு தேவார பாடலை வந்து எடுத்துட்டோம். ஏன் இந்த ஆன்ம சுத்தி வந்து ஏன் பண்ணணும்? இந்த மனம், மொழி, மெய் இந்த 3த்தையும் ஏன் சுத்தி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கும் திருவாசகத்தில் சொல்கிறார் மாணிக்கவாசகர், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு ஒரு பாட்டில் சிவபெருமான் என்ன பண்ணுறாராம், எல்லார் பின்னாடியும் திரிஞ்சுட்டே இருக்காராம். புறம் திரிந்த செல்வமே, எல்லார் பின்னாடியும் நிற்கிறார். எதுக்கு நிற்கிறார் அப்படின்னா, எப்பயாவது இவன் நல்லது பண்ண மாட்டானா, இவன் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டான். ஏன் ஒழுங்காக இருக்கணும்? ஒழுங்காக இருந்தால் அவன் கேட்டதை உடனே அவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவர் வந்து அந்த க்ஷிப்ர பிரசாதி அப்படின்னு சொல்லுவார். உடனே கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? புறம் சிவபெருமான் திரியிறார் நம்ம பின்னாடி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு கர்வம் இருக்குது, அறிவு வந்துட்டேன்னா ஆணவம் வந்துடுறது. இப்போ கல்வி அப்படிங்கிறது வந்து இறை வழியில் செல்வதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய கருவி அப்படிங்கிறத வந்து மறந்து அது ஆணவத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுது. அடிச்சிட்டா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது இதெல்லாத்தையும் பிரேக் பண்ணினா என்ன கிடைக்கும்? மனசில் இருக்கிற குற்றங்களை பிரேக் பண்ணினா, வாக்கில் இருக்கிற குற்றங்களை நீக்கினால், உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நீக்கினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்ம சுத்தி கிடைக்கும்.
அதை தான் அறத்துப்பால் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய ஒரு டிவிஷனாக வள்ளுவர் வந்து குறளில் சொல்லியிருக்கார். ஸோ அப்படி 4 குறள்களில் ஒவ்வொரு குறளாக வந்து வள்ளுவர் வந்து சொல்கிற, நீ வந்து புறம் பேசாதே, அடுத்தவனை பற்றி பின்னாடி போய் பேசாதே அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 5வது குறளில் வள்ளுவர் சொல்ல போகிறார், நீ தர்ம காரியங்களாக சொல்லு, ஆனால் தர்மத்தை சொல்லுபவன் மனத்தால் சொல்லுகிறானா வாக்கால் சொல்லுகிறானா? இப்போ 2 விஷயம் இருக்குது. மனசார சொல்கிறேன்ப்பா, சும்மா ஒரு முகஸ்துதிக்காக சொல்கிறேன் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அப்போது மனசால் சொல்கிறது வெறும் வாக்கால் வருது. தர்மத்தை சொல்லுபவன் மனசால் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த குறளில் சொல்ல போகிறார். அது மனசால் சொன்னதாக இருக்காது, அப்படி அந்த மாதிரி சொல்கிறவா எப்படி அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறார். அதுதான் இந்த குறள். ஸோ முதல்ல இந்த குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதனுடைய மீனிங் பார்ப்போம். திருக்குறளுக்கு யார் ஜாயின் பண்ணணும்? லதா சூரியன். லதா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, அரண் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும். புறம் சொல்லும் புன்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். ஒரு தடவை சொல்லுங்க. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். ஓகேவா? பலே, கரெக்ட். இது டைரக்டாக இந்த வேர்ட் ஜம்பிளிங்லாம் கிடையாது. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, அப்புறம் புறஞ்சொல்லும் உண்மையால் காணப்படும், இவ்வளோதான். இது 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ ஒருத்தன் தர்மத்தை பற்றி 1000 பேசலாம், அறிவுரை சொல்லலாம், சொற்பொழிவு நடத்தலாம். ஆனால் அங்கே தான் வைக்கிறார் புள்ளி. மனத்தினால் அறமல்லாது தீயனவற்றை தீமையை கொண்டவனா அப்படின்றத பார்க்கணுமா? அவன் வந்து மனசால் இந்த தர்மங்களெல்லாம் சொல்கிறானா, இல்லை வெறும் வாயால் சொல்கிறானா அப்படின்னு நீ வந்து கற்றுக்கணுமா அப்படின்னா, அவன் புறம் சொல்லுவானானால் அது அவன் நெஞ்சத்தால் அல்ல. அந்த தர்ம வார்த்தைகள் எல்லாம், சொற்பொழிவுகள் எல்லாம் மனத்திலிருந்து வெளிப்பட்டவை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக பேசினாலும் மனசிலிருந்து வராமல் அது வாயிலிருந்து வந்தால் அந்த பர்டிகுலர் சொற்களுக்கு மதிப்பு குறைவு. கரெக்டாக? அப்போது ஒருத்தனுக்கு இந்த மன தூய்மை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கன்னா, அவன் புறம் பேசுவதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ ஒரு சமூகம் அறிவை விட ஒழுக்கத்தை அதிகம் மதிக்கும். ஸோ புறம் கூறுவது ஒழுக்கமற்றது. இதுதான் வந்து இந்த குறளுடைய அர்த்தம். ஸோ அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் உண்மையால் காணப்படும். இதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குறள். அடுத்த குறளில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் நோதக்ஷேத்திரம். கிரிஜா மாமி. நமஸ்காரம் எல்லாருக்கும். திருச்சிற்றம்பலம் சொல்லட்டுமா? சென்ற வாரம் நாம் பார்த்த க்ஷேத்திரம் மிக பழமையான பாடல் பெற்ற திருத்தலம். அன்னை அகிலாண்டேஸ்வரியுடன் உரையும் ஸ்ரீ பொன்வைத்தநாதர் எனும் ஸ்வர்ண ஸ்தாபனேஸ்வரர்
ஆலத்தம்பாடி திருவாரூர் மாவட்டம். பலே. காவிரி தென்கரையில் 106வது க்ஷேத்திரம். இறைவன் சுயம்புவான இறைவன். தேவார பாடல்கள் இடம்பெற்ற ஸ்தலம் இது. அப்பர் சுந்தரர் பாடிய ஸ்தலம். ஸ்ரீ பிரம்ம ரிஷியும் சித்தர்கள் பலரும் வழிபட்ட இறைவன் சிவபெருமான். இந்திரன், நாகராஜன், பிரம்மா வழிபட்ட இறைவன் ஆவார். தலவிருட்சம் ஆத்தி. தீர்த்தம் ஸ்வர்ண புஷ்கரணி. நடை திறக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. அருகில் அரிச்சந்திர நதியும் செண்பக நதியும் ஓடுகின்றன. புராண வரலாறு என்று பார்த்தால், சிவபெருமானை ஒரு பிரம்ம ரிஷி தினமும் அர்த்தஜாம பூஜையில் வழிபட்டார். ஒரு நாள் அவர் வருமுன் நடை சாற்றப்பட்டு விட்டது. அவர் ஒரு தேனி வடிவில் உள்ளே சென்று வழக்கம் போல் வழிபட்டு விட்டு வந்தார். இன்றளவும் அங்கு அர்த்த மண்டபத்தில் அங்குள்ள ஒரு தேன் கூட்டிற்கு தினமும் பூஜை செய்யப்படுகிறது. தல வரலாறு என்று பார்த்தால், அவ்வூரில் சங்கரன் என்னும் சிவபக்தர் தன் மனைவி அன்பிற் பெரியாளுடன் வசித்து வந்தார். வாணிபம் செய்ய அயலூர் சென்று விட்டார். அவர் மனைவி அப்போது கர்ப்பிணி. தினமும் கோயிலை தூய்மை செய்து மலர்கள் தொடுத்து இறைவனை துதித்து வந்தாள். அவளது ஏழ்மையை கண்டு இறங்கி இறைவன் அவளுக்கு தினமும் ஒரு பொன் காசு கிடைக்கும்படி செய்தார். அவளது பேறு காலத்தில் யாரும் அவளுக்கு உதவி இல்லை. அவள் இறைவனையே நம்பி அங்கு இருந்தாள். இறைவனோ தாயுமானவன். இறைவி கர்ப்பரட்சாம்பிகை. பின் அவளுக்கு என்ன குறை? கோவிலில் நலமாக ஒரு மகவை பெற்றெடுத்தாள். அதிசயமாக தக்க தருணத்தில் ஒரு பெண்மணி அவளுக்கு உதவிக்கு வந்தாள். அவள் கணவனும் ஊர் திரும்பினான். ஆனால் ஊரார் அவனிடம் புறம் கூறி அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பெண் தனக்கு இறைவன் தினமும் ஒரு பொன்காசு கொடுத்ததையும் பேறுகாலத்தில் ஒரு பெண் உதவிக்கு வந்ததையும் சொல்லி மன்றாடினாள். ஆனால் யாரும் அதை நம்பவில்லை. அவர்கள் பல நிபந்தனைகள் விதித்தார்கள். இரவில் பூஜை தானாக நடக்க வேண்டும், கதவுகள் தானாக திறக்க வேண்டும், கொடிமரம் முன்னால் இருந்து வர வேண்டும், துளிர்த்து கேத்திரத்தில் இருக்கும் மரம் துளிர்த்து முன்னால் வளர வேண்டும், பலிபீடம் அருகே நந்திக்கு முன்னால் வர வேண்டும். இப்படி பலவிதமாக நடக்காது என்று நினைத்து பல நிபந்தனைகளை விதித்தார்கள். அந்த பெண் இறைவனிடம் இறைஞ்சினாள். இறைவன் அருளால் அவர்கள் சொன்னது யாவும் நடந்தது. இன்றும் கோவிலில் அந்த அற்புதங்களை நாம் பார்க்கலாம். அவள் கணவனும் ஊராரும் அவளை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் கோவிலில் நாம் வணங்கும் போது இந்த விஷயங்கள் நடந்திருப்பதை கண்டுகொள்ளலாம். எல்லா திருநாட்களும் சிறப்பு என்றாலும் வைகாசி விசாகம் மிக சிறப்பு. இங்கு செல்வ வளம் வேண்டியும் சுகப்பிரசவம் வேண்டியும் பக்தர்கள் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள். இறைவனை இன்றும் பொன் வைத்த நாதன் என்றே போற்றுகிறார்கள். அன்பே சிவம். நமச்சிவாய. ஆஹா, அலே பொன் வைத்த நாதர் ஸ்வர்ண ஸ்தாபனேஸ்வரர். ரொம்ப நல்லா அழகான பேர். ஸோ ஆலத்தம்பாடி திருவாரூரும் கும்பகோணமும் அத்தனை கோயில்கள். அப்பா 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 அத்தனை பெரிய பெரிய கோயில்கள். கோயிலை பார்த்தா அது ஒரு 2 தடவை சுற்றிட்டு வந்தாலே போதும், நம்மளுக்கு வியாதியே வராது. இந்த மாதிரி காஞ்சிபுரம் தான் அதிகமா கோயில்கள் இருக்கு. காஞ்சிபுரம் கோயில் நகரம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனாலும் கும்பகோணத்தில் இருக்கிற அளவுக்கு காஞ்சிபுரத்தில் கூட கோயில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த கோவில் எட்டுக்குடி முருகன் கோவிலுக்கு மிக அருகில் இருக்கிறது. ஓஹோஹோ, ஆஹா. ரொம்ப, அதாவது ஒவ்வொரு ஸ்தலமும் ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய வரலாறும் அதெல்லாம் கேட்கும்பொழுது அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கு. சான்ஸே இல்லை. ஸோ போன வாரம் அந்த பொன் வைத்த நாதர் கேட்டோம் மாமியினுடைய குரலால். இந்த வாரத்தினுடைய கெசக்ஷேத்திரம்ல இது ஒரு கந்தசஷ்டி ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த கந்தசஷ்டி ஸ்பெஷல்னா நான் சொல்லிட்டேன். க்ளூ ஒன்று கொடுத்துட்டேன், முருகன் கோயில்னு. பழமை வாய்ந்த கோயில். 2வது க்ளூ கூட நான் தரேன். 2வது க்ளூ வந்து என்னன்னா, இந்த கோயிலினுடைய பேரு கந்தகுரு கவச்சத்தில் வரும். இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன
ஏன்னா கந்தகுரு கவச்சத்தில் எல்லா கோயிலினுடைய லிஸ்ட்டே வரும். ஒரு முருகன் கோயிலினுடைய லிஸ்ட்டு அவ்வளோ, முருகன் கோயிலும் அதில் வரும். ஓகே, முருகன் இளமை பருவத்தில் இருந்த கோயில் சொல்லலாமா? சொல்லலாம். அந்த இடத்துல தான் முதல்ல அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினார்னு சொல்லலாம். அந்த முருகனை பற்றி தான் பாடினார்னு சொல்லலாம். ஓகே, இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். அதனால அதை நான் சொல்ல மாட்டேன். ஒரு கொஞ்சம் யோசிக்கிட்டேன், இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிட்டேன், நாளைக்கு சொல்லிடுவோம். எஸ், ஸோ கெசக்ஷேத்திரமில் இதுதான் இன்னைக்கான கெசக்ஷேத்திரம். பிக்சர் அனுப்பப்படும் குரூப்பில். நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஆஹா, சான்ஸ்கிரிட்டில் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி சொல்லணும்னா, தேவராய சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். 1800s வாழ்ந்தவர். ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடி வாழ்ந்தவர்லாம் கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 1800s இஸ் நத்திங் பட் ஒரு 200 years 300 years முன்னாடி வாழ்ந்தவர். ஸோ அந்த மகானால் எழுதப்பட்டது கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவச்சத்தில் இப்போ நம்ம பாடின்னு இருக்கிற எல்லா கவச்சத்துலேயுமே இந்த கவச்சம் என்ன அப்படின்னா, அது திருச்செந்தூர்னுடைய கவச்சம் மட்டும்தான். நம்ம பாடினது சஷ்டியை நோக்க சரவண பவனார் வந்து திருச்செந்தூர்னுடைய கவச்சம். இந்த மாதிரி 6 படை வீட்டுக்கும் 6 கந்தசஷ்டி கவசங்கள் எழுதியிருக்கார். இதெல்லாம் தான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இப்போ கற்றுன்ட்ருக்கா. 6 அறுபடை வீடு கந்தசஷ்டி கவசமும் கற்றுக்கிறா, பாராயணம் பண்ணுறதா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அறுபடை கந்தசஷ்டி கவசங்கள் இருக்குது. மொத்தம் 6 கவச்சங்கள் இருக்குது. இந்த 6 கவச்சத்தில் பாப்புலரானது சூலமங்கலம் சிஸ்டர்ஸோட இந்த கந்தசஷ்டி கவசம். அதே சூலமங்கலம் சிஸ்டர்ஸு அந்த 6 கவச்சத்தையுமே பாடியிருக்கா. இந்த 6 கவச்சமுமே இருக்குது. அதில் இந்த கவச்சம் வந்து பகவான் தீர்மானம் பண்ணி அதை வந்து பாப்புலர் ஆக்கியிருக்கார் இதுதான் சொல்லலாம். இந்த மாதிரி கந்தசஷ்டி கவச்சத்தை 36 தடவை ஓதினால் என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாமும் இந்த கந்தசஷ்டி கவசத்துலேயே இருக்குது. ஸோ கவச்சம் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ஆர்மர், ஆர் என்ன சொல்கிறது, ஒரு தடுப்பு. எதிலிருந்து தடுப்பு அப்படின்னா, திருஷ்டி, நோய்கள், தீராத ஒரு வியாதிகள், ஆர் இந்த ஏவல் பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள். ஸோ இதிலிருந்து நம்மை காக்கக்கூடியது கவச்சம். இந்த முருகனை பற்றி வரக்கூடிய எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போர்க்கடவுள் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் வந்து காக்கும், ஒரு காத்தல் அப்படின்றதுனுடைய ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். 5 தொழில்களையும் பண்ணுறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாமே பண்ணுறார். பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கவச்சம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் அப்படின்றது சான்ஸ்கிரிட்டில் கவச்சங்கள் நிறையா இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகங்களாக கவச்சங்கள் இருக்குது. தமிழில் எழுதினது இந்த கந்தகுரு கவச்சம், கந்தசஷ்டி கவச்சம், அதுக்கப்புறம் பாமன் சுவாமிகளினுடைய ஒரு கவச்சம், குமார கவச்சமாக என்னமோ. ஸோ அந்த மாதிரி நிறைய கவச்சங்கள் தமிழில் முருகன் மேலே இருக்குது. அம்பாள் பேர்லேயே நிறையா இருக்குது கவச்சங்கள், தமிழ்லேயும் இருக்குது. ஸோ அதில் இந்த கந்தசஷ்டி கவச்சம்னு சொன்னாலே அது கந்தசஷ்டி கவச்சம் தான் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர ஒரு கவச்சம். அந்த அளவுக்கு வந்து அது வந்து இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கவச்சம். ஸோ அந்த கவச்சத்திலேயே அவர் தேவராய சுவாமிகள் சொல்கிறார். இப்போது நம்ம வந்து இந்த கதை எப்படி போகிறது அப்படின்னா, தேவராய சுவாமிகளுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வருது. இந்த நாராயண பட்டத்திரி எப்படி வந்து நாராயணியம் எழுதினாரோ அந்த மாதிரி இவர் வந்து 6 அறுபடை வீடு முருகனுக்கும் 6 கவச்சங்கள் எழுதி அது வந்து முருகனுடைய
அருளால் அவருக்கு வந்து நோய்கள் தீர்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கதைகள் உண்டு. ஸோ அந்த கந்தசஷ்டி கவச்சங்களில் திருச்செந்தூரினுடைய கவச்சத்தை இன்னைக்கு நாம் ஒரு சிங்கலாங் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பீங் கந்தசஷ்டியினுடைய 5வது நாள் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தான் வந்து அம்பாள்கிட்டேருந்து முருகன் வந்து வேல் வாங்குறார் சிக்கலில். இன்றைக்கும் அந்த முருகன் வந்து வேல் வாங்கின உடனே அப்படியே முத்து முத்தாக வேர்க்கிறத அந்த இதை வந்து நம்ம இப்போ டிவிலெலாம் பார்க்குறோம். அதாவது இதெல்லாம் இந்த நாஸ்திகள்லாம் வந்து எப்படின்னு அவளால் இது பண்ணவே முடியல பாருங்க. இதான் ரொம்ப அதாவது என்ன சொல்வார் ஞானசம்பந்தர் வந்து சொல்வார், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா அப்படின்னு சொல்வார். அதாவது ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு சோதிக்க வேண்டாம்னே சொல்லணும். நம்ம தமிழில் ஒரு சேயிங் உண்டு, இந்த என்ன நதி மூலம் ரிஷி மூலம் வந்து பார்க்கக்கூடாது நம்ம ஒன்று சொல்லுவாள். அது யாருக்கா தெரியுமா? இந்த ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்வாள். ரொம்ப ஆராயக்கூடாது அப்படின்னு. நான்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் போட்டு பிடிங்கினே இருக்கேன். ஏன் இது பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் பாட்டிலாம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுடுவா, அதெல்லாம் தெரியாது, உங்கள் காலத்தில் பெரியவாளாக இப்படி பண்ணிட்டு இருந்தா அதனால அப்படியே நாங்கள் பண்ணுறோம், ஏன்னா நான் கேட்க மாட்டோம், நீங்கள் தான் கேட்குற. இந்த மாதிரி மிக்கு சோதிக்க வேண்டாம். அதாவது ஞானசம்பந்தருக்கும் தெரிஞ்சிருக்கு, வாழலாம் சோதிப்பா, இறைவன் பேரில் இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் முழுக்கப்படும், பட் இருந்தாலும் ரொம்ப சோதிக்க வேண்டாம் அப்படின்றதுனால அந்த வார்த்தையை போட்டார், மிக்கு சோதிக்க வேண்டாம், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு ஒரு ஞானசம்பந்தர் தேவாரம் ஒன்று. அந்த மாதிரி ரொம்ப சோதிக்கக்கூடாது இறைவனை. ஸோ அந்த மாதிரி இந்த கந்தசஷ்டி அந்த மாதிரி இன்னைக்கு இந்த சிக்கலில் வேல் வாங்கி நாளைக்கு அந்த சூரசம்ஹாரம் பண்ண போகிறார் முருகன். அது திருச்செந்தூரில் தான் நடக்கிறது. அந்த விதத்துலேயும் நம்ம அந்த திருச்செந்தூருடைய சஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அது வந்து நம்ம செய்யணும். அதை வந்து சசி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். நமஸ்காரம். அது எதுக்கு கந்தர் சஷ்டி கவசம்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? வெறும் கந்தர் கவசம். ஸ்கந்தர்னுடைய சஷ்டினா ஆறு கவச்சங்கள். ஓ ஓகே 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 சாரி. அதாவது அதான் 6 கவச்சங்கள் இருக்கு. அது மொத்தமே கந்த சஷ்டி கவச்சம். நம்ம அதுல பாடுறது திருச்செந்தூர்னுடைய கவச்சம். அது திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஷஷ்டியில் பாடுற கவச்சம் அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறா. அதில் வந்து ஷஷ்டியில் பாடுற கவச்சம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாள் 36 உரு கொண்டு ஒரு நாளில் 36 உரு சொல்லணும் கந்த சஷ்டி கவச்சத்தை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ டவுட் வருது, ஒரு கவச்சத்தையும் 6 தடவை சொன்னால் 6 × 6 36. ஒரே கவச்சத்தை 36 தடவை சொல்லணுமா? இப்படிலாம் டவுட்டெல்லாம் வருது. அதெல்லாம் தேவராய சுவாமிகளை கூப்பிட்டு தான் கேட்கணும். ஸோ அதனால் ரெண்டுமே பண்ணி பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தர் இதை பண்ணட்டும், ஒருத்தர் அதை பண்ணட்டும். பண்ணினா அது எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சயின்ஸ் மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே ரிசல்ட். பேச்சு திறமை நல்லபடியாக ஆகிடும். அதுதான். ஆமாம், பேச்சு திறமை, அது பேச்சு திறமை ஃபர்ஸ்ட் ரிஃபைன் ஆகிடும். கண்டிப்பாக ஆமாம். அதாவது முருகனுடைய எல்லா ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்ல கொஞ்சம் உடைக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் வந்து கடினமாக இருக்கும். அது வந்து ஈவன் அருணகிரிநாதர் எழுதின திருப்புகள்லேருந்து தமிழ் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கைலாம் திருப்புகழ் படிக்க வச்சா தெரியும். அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் தான் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலை, ரெண்டுமே வந்து ஈக்குவலி டஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது முருகனுடைய எந்த ஒரு ஸ்லோகங்கள் எடுத்து பார்த்தாலுமே கந்தபுராணத்துலேருந்து இருக்கட்டும்,
அருணகிரிநாதர் திருப்புகழாக இருக்கட்டும், சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், எல்லாம் அந்த பிரக்ஞா விவர்தன ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், கந்தசஷ்டி கவச்சமாக இருக்கட்டும், ஓரளவுக்கு கந்தசஷ்டி கவச்சம் ஏன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னா அதை வந்து நம்ம கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணினதுனால நம்மளுக்கு ஈஸியாக தெரியறது. ஸோ அது வந்து அது ஏன்னா அந்த அந்த முருகனுடைய ஒரு சாநித்தியமே அதில் தான் இருக்குது, கடினமான சொற்களில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய நம்ம நம்ம இதுல வந்து நிறைய அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த நிறைய இதுக்கு நம்ம வந்து யூஸ் ஜென்ரலா யூஸ் பண்றது இல்லை. நம்ம தமிழ் வந்து நம்ம இருக்கிறதுனால மறந்து போயிடுறது. பட் ப்ராபபிலி நம்ம 2-3 ஜெனரேஷன் முன்னாடி இந்த வார்த்தை நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த தமிழ் அந்த அளவுக்கு எளிமை, அந்த அளவுக்கு ஈக்குவலா பேச்சு தமிழா இருந்திருக்கலாம். கரெக்ட். ஸோ அது அந்த கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இருக்கு, அவ்வளவுதான். கரெக்ட். ஸோ இது 1800ஸ்ல எழுதின மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா மலேசியாலாம் இன்னும் நிறைய அந்த சுத்த தமிழ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசின ஒரு விலாசம் சொல்றாரு, அப்புறம் வந்து கடிதம் போடுறேன், இது அஞ்சல் அனுப்புறேங்கிறாரு அவர். அந்த மாதிரி அங்க அதான் சொல்றேன், அவ அங்க முருகன் வந்து ரொம்ப வணங்குறா இல்ல, அவளுக்கு வந்து நிறைய தமிழையும் சேர்த்து வணங்குறாங்க. ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே அங்க அப்படிதான் இருக்கு, இங்கிலீஷே யூஸ் பண்றது இல்ல. இதெல்லாம் வந்து சைனிங் ஆஃப் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் இல்ல. அதான் அந்த கோயில் ரொம்ப பெற்று இருக்கு, மலேசியால இருக்க கோயில். ஆமா ஆமா, அது தைப்பூசமா இருந்தாலும் சரி, கந்த சஷ்டியா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு என்ன ஒரு கூட்டம், என்ன ஒரு அலையா இருக்கும். ஸ்ரத்தையா பண்றாப்பா எல்லாரும், பயங்கர ஸ்ரத்தை. நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் தான் நினைப்பேன், நான் ஒண்ணுமே இல்லையே, ஐயோ இப்படி இருக்காளே வாழலாம் பக்தி. அதாவது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விஷயத்துல. நீங்க ஸ்ரத்தன்னு சொல்லும் போது, மலேசியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சென்னை வந்திருந்தா, அவள் ஆக்சுவலி கோவிலுக்குலாம் போயிருக்கும் போது இங்க நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், கோவில் வாசல்ல உள்ளுக்குள்ள போக முடியலன்னா வாசல்ல நின்று கணத்துல போட்டுட்டு அப்படியே போயிடுவோம் இல்லையா. கால செருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். அவெல்லாம் ஒருத்தர் கேட்டா, நீங்க என்ன செருப்போட அப்படியே நீங்க பாக்குற இல்லைங்க, அந்த சைனீஸா இருந்தா கூட காலை செருப்பை கழட்டிட்டு மண்டி போட்டுட்டு அங்கெல்லாம் வேண்டிப்பா, நாங்க அப்படியெல்லாம் வேண்டிக்க மாட்டோம் நாங்க அப்படின்னா. ஓஹோ அப்படியா, நாங்கதான் ஓபி அடிக்கிறோம்னு நினைச்சேன். இல்லப்பா, ரோடு சுத்தமா இருக்கும் அங்க, நம்ம ஊர்ல அது கிடையாது. இல்ல அது ஒண்ணு, பட் ஸ்டில் யூ நோ அந்த ஒரு நம்ம இவ்வளவு கோவில் வச்சிருந்தீங்க, அவெல்லாம் வந்து கோவிலுக்காக இங்க தேடி வராங்க. எல்லா வியாதியும் வரும், கந்த சஷ்டிக்கு வரும், ஒரு 4-10 தடவை சொல்லணும். அந்த மாதிரி சத்தியம், அது உண்மை. ஸோ முருகப்பெருமானுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப புகழ் வாய்ந்தது இந்த கந்தசஷ்டி கவசம். எல்லாருக்கும் ஒரு எளிமையான ஒரு தமிழில் தேவராய சுவாமிகள், அதான் 1800ஸ்னால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான தமிழில் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மளை மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கம்மியாக இருக்கிற வாழ்க்கெலாம் வந்து நிறைய பண்ணியிருக்கார் தேவராய சுவாமிகள். ஆக இப்போ இன்னைக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஓதுவோம், முருகன் அருளை வேண்டி நிற்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து யூடியூப் தான், அதுல வந்து தமிழ் வருது, தமிழ் லிரிக்ஸ் வருது. நான் இங்கிலீஷ் வந்து இப்போ அனுப்பிச்சிருக்கேன் ஒரு 15 minutes முன்னாடி. ஓகே, அதனால வந்து அதை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். யாரெல்லாம் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவளுக்கு வந்து அந்த குரூப்பில் அனுப்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது அதானே செய்தி. க்ஷேத்திரம் ஸ்கந்தகிரி கிடையாது, சேலம் சொல்றேடா. சேலம் ஸ்கந்தகிரியா? ஒரு நிமிஷம். இல்ல, நான் வந்து கந்த குரு கவசத்துல ஸ்கந்தகிரி வந்தது, அதனால. ஓகே. கந்தகுரு கவசத்துல ஸ்கந்தகிரி வந்து சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகிரி. ஏன்னா அங்கிருந்துதான் சுவாமிகள் எழுதினர். ஸோ சாந்தானந்த சுவாமிகள் அங்கிருந்து எழுதினதா, அந்த முருகனை பார்த்து எழுதினதுனால ஸ்கந்தகுரு கவசத்தில் நிறைய ஸ்கந்தகிரி ஏறிடுவீர், ஸ்கந்தனை ஓதிடுவீர்னு நிறைய ஸ்கந்தகிரி சொல்லியிருப்பார். பட்
ஸ்கந்தகுரு கவசத்தில் நிறைய க்ஷேத்திரங்கள் வரும். ஆமா. அந்த க்ஷேத்திரத்தில் ஒன்று ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் தரேன். சாரி, ஒரு க்ளூ வேணால் தரேன். தஞ்சாவூர் பெல்ட் அந்த சைடு இருக்கிற பெல்ட்டில் இருக்கிற கோவில், அவ்வளோதான். ஓகே. சுவாமிமலையே சாமிமலை கிடையாது, சாமிமலை கும்பகோணம் ஆச்சு. இது ரொம்ப பழைய கோவில், ரொம்ப பழமையான கோயில், 1200 வருஷத்துக்கு மேல. சரி, எட்டுக்குடியா? இல்ல, எட்டுக்குடி கிடையாது. இன்னும் ஒரே ஒரு க்ளூ, லாஸ்ட் க்ளூ தரேன், ஃபைனல் க்ளூ. அருணகிரிநாதர் எந்த திருப்புகழை இந்த இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தை பற்றி எழுதியிருக்காரு நான் சொல்கிறேன். கைத்தல நிறைகணின்ற திருப்புகழில் எழுதியிருக்கார். ஓகே. எஸ். கந்தன்குடியா? கந்தன்குடி கிடையாது. போடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர. துதி போற்று வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதி போற்று செல்வம் பலித்து கதித்தோம் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சக்தி கவசங்களை அமரரிடத்தில் அவமரம் புரியாத உமரனடில் நெஞ்சே சஷ்டியை நோக்க சரவண பவனாசை தருப்புதவும் செங்கடி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை தீரம் பாட கிண்கிணியாட சஷ்டிகை நோக்க சரவண பவனாசை தருப்புதவும் செங்கடி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை தீரம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில்வாதனா கையில் வேளாளனை காக்க விந்து வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலூன் வருக இந்திரன் முதலா வெண்டிகை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக பாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவூன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக இருடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனா சடுதியில் வருக ரகண பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண ரகண பவ சரகண பவ சரி பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகண வருக வருக அசுரத்திகழ்ந்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 பாசாங்குஷம் அறந்த விழிகள் 12 இலங்கம் திரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிறைவேற்றென்னும் நிற்கும் ஒளிரும் சண்முகன் வீயும் தனியொளியோவும்
சுமங்கலியான் சிவகுகன் தினம் வருக. ஆறுமுகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஆறுமுகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியும் இடது குண்டலம் ஆறிரு பின்புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி மூன்றும் முத்தடிமாறும் செப்பழகுடைய திருவயிறும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பறித்த நத்தீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாளும் திருவடிகதனில் சின்னம் போலே முழங்க ஜககண 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 ஜகன மொக 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 மொகன நக 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 நகன தேகுண 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 ரா 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 ரா. Disappear for a month and do this instead. So this is how I became the most dangerous. எந்தனையாளும் ஏழக செல்வ மைந்தன் வேண்டும் வரமதி புதவும் லா 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 வேஷம் லீலா 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 வினோதன எந்தனையாளும் ஏழக செல்வ மைந்தன் வேண்டும் வரமதி புதவும் லா 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 வேஷம் லீலா 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 வினோதனும் திருவடியே உறுதியங்கள் எந்தனை வீட்டும் இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருக்கு விழியார் பாலனை காக்க அடியேன் வதனம் வழகுவேன் காக்க கொடி புனை நெற்றியை புனிதரை காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் பேரவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செல்வேல் காக்க. கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணென கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரணம் முனை மார்த்திருவேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணென கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரணம் முனை மார்த்திருவேல் காக்க வடிவேல் இரு தோள் வளம் பெற காக்க பிறவைகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடையழகுற செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் கூறி இரண்டும் வயல்வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனை
விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவில் கமலம் நல்வேல் காக்க முப்பானாடிய முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அழியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகரன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருடன் அணையவே காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பின்னி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூரம் வளாழ்த்திக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகளின்னும் புழக்கடை முனியும் கொள்வாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இவைக்கு காட்டேரியின் துன்ப சேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் இது பல பேர்களும் தண்டிகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனையடியினில் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளெங்கும் நகமும் மயிரும் நீர்முதி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன்னையும் கொட்டிய செருக்கும் கொட்டிய பாவை காசும் பணமும் காவுடன் தோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டாலே குலைந்திட மாதான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாடனை கண்டால் கலங்கிட அங்கி நடுங்கிட அரங்கில் உறங்கிட வாய் வீட்டலரே மதிக்கோட படியினர் முட்ட பாச கயித்தால் கட்டுடனங்கும் கதறிட கட்டி கட்டியுருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்ட முட்ட முழுகள் பிரிங்கிட செத்து செத்து செது செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கி புத்து புத்து பூவடி வேலா பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடிப்புயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிவுடன் இறங்க ஒளி குஞ்சுழுக்கும் ஒரு தலை நோயும் பாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளைசயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைகள் விளம்பி குடல் வீழ்பிறது பட்டர் பிளவை படத்தொடை வாழை படுவன் படுவன் கைத்தாள் சிலம்பி பற்போத்தரணை பருவரை. ನನ್ನ ಹೆಸರು ಸಲ್ಮಾನ್. ನಮ್ಮ ತೋಪು ತಿರುಚಿ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿದೆ. ಈ ಕೋಕೋ ಮ್ಯಾಕ್ಸ್ ಬಳಸುವ ಮೊದಲು ನಾವು ನಮ್ಮ
பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கார் நாளரசரும் மகிழ்ந்துறவாகம் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே ஹரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருதா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் சந்தா புகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிகா மதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலர் குமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா சென்னின் மாமலையும் செங்கல் வராயா சமரா புரிவாழ் முகத்தரகே ஆரா குழலாள் தலை மகனந்தாள் என்னாவிருக்க யானுனை பாட என்னை தொடர் இருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதி நேசமுடன் நான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பத்தது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனான் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மகிழோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை புற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணமாயம் வாழ்க வாழ்கவென்பருமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தார் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியவழித்தே மைந்தனன் மீதும் மனமகந்தருளே தஞ்சமென்றடியார் தழைத்திட வருகை கந்த சக்தி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடனொரு நினைவதுவாயில் கந்தர் சக்தி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானே பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்களும் வசமாய் திசை மன்னரன்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவபோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனெனவும் நல்லழி பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாங் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெறுந்திடும் கேள்கள் கொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தன உள்ளம் லட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாத பத்மாவை துணிந்த கையதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை
தந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனும் மேவியபடி உறும் வேலவா போற்றி தேவர்கள் சேராபதியே போற்றி புறமகள் மணமகள் பூவே போற்றி தினமிகு திவ்யதேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயகிரி கனக சபை போரரசே மயில் நடமிடு போய் மலரடி சரணம் 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 சரண பவமும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹர. எதுவுமே பிளான் பண்ணலை, ஆனால் கரெக்டாக 8:57 முடிஞ்சு கொடுத்தோம். இந்த கஸ்த நட்சத்திரம் வந்து வயலூர் தானே? பலே சூப்பர் மாமி, இட்ஸ் வயலூர் ஒன்லி. எஸ். ஸோ ஐ திங்க் ஆதிசங்கரனுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தை அடுத்த செஷனில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம முருகனாந்தமோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். எல்லாரும் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஃபுல்லாக சொல்ல முடியலைன்னா கூட பர்டிகுலர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். இந்த 19வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். குமாரேஷ சூனோ குஹஸ்கந்த சேனாபதேன்னு ஒரு ஸ்லோகம். அந்த 11 நாமாக்கள், முருகனுடைய நாமாக்கள், அந்த 11 நாமாக்கள் அந்த ஸ்லோகத்தில் வருது. ஸோ அந்த ஸ்லோகத்தை மட்டும் ரிசைட் பண்ணாலும் போதுமானது. புஜங்க ஸ்தோத்திரத்தை ஃபுல்லாக சொல்ல முடியல சார். எப்போவுமே இந்த பார்வதி வந்து சிவன்கிட்ட கேட்பாளாம். அவள் ஒருத்தி தான் நம்மளை எல்லாரையும் புரிஞ்சவோ. அவள் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு கேட்டா, என்ன உபாயம் சொல்லுங்க எல்லாருக்கும் ஈஸியாக சொல்கிறதுக்கு, 1000 நாமாலாம் சொல்ல முடியாது அப்படின்னா. அந்த மாதிரி கேனோபாயன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம்னு சொல்லி பார்வதி உவாச்சான்னு வரும். பார்வதி சொல்கிறாள், பார்வதி கேட்கிறாள், பார்வதி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி பார்வதியை பற்றி ஸோ அந்த மாதிரி சுப்பிரமணிய புஜங்கம் 30 ஸ்லோகத்தையும் என்னால் சொல்ல முடியல. என்ன பண்ணலாம்? வெறும் 19வது ஸ்லோகம் மட்டும் சொன்னால் போதும். அதில் அந்த நாமாக்கள் எப்போவுமே கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபவீதினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம். நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ கோவிந்தன் அப்படின்னா மகாவிஷ்ணு மட்டும்தான் கோவிந்தன் அப்படின்னு கிடையாது. கோவிந்தன் அப்படின்னா பூசுரர்களை யார் ரட்சிக்கிறானோ எல்லாருமே கோவிந்தன் தான். அப்போ நான் வந்து சிவனை பார்த்து கோவிந்தான்னு சொல்லலாம், விஷ்ணுவை பார்த்து சிவசிவான்னு சொல்லலாம், முருகனை பார்த்து நாராயணான்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா காரண பெயர்களாக இருக்கிறதுனால கோவிந்த அப்படின்னா காரண பெயர் அது. ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த கலியில் என்ன இது அப்படின்னா நாமத்தை சொல்வது தான் பெருமை, நாமத்தை சொல்வது தான் வந்து பலன் அப்படின்றதுனால அந்த நாமத்தை அடிப்படையாக கொண்டு நான் அந்த 19வது ஸ்லோகம்னு சொன்னேன். யாரும் சொல்லலை சுப்பிரமணிய புஜங்கத்தை, யாராவது ஷார்ட் கட் பண்ணி சொல்லியிருக்காளா அப்படின்னு நான் எங்கேயும் படிக்கலை இது வரைக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த நாமங்கள் அந்த 19வது ஸ்லோகத்தில் 11 நாமங்கள் இருக்கிறதுனாலையும் நான் அந்த ஸ்லோகத்தை சஜஸ்ட் பண்ணுறேன். இட் இஸ் மை ஒப்பீனியன். நான் அதை சொல்கிறது, அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கன்னு. ஸோ வில் கம்ப்ளீட் டுடேஸ் செஷன் வித் முருகன் ஆந்தம். முருகன் ஆந்தம் சொல்கிறதுக்கு யார் கூப்பிடணும்? எனி வாலண்டியர்ஸ்? வாலண்டியர்ஸ் கூப்பிடலாம். வாய்ஸ்
நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். சிவகுக குமர பராசலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தழி பழனாபுரி வாழ் திருவேரகம் உரை கந்தா செங்கதிர் நிகர்த்தணிகா சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன என் தாய் தவமருளாரா தாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். Thank you so much. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நமஸ்காரங்கள். இந்த செஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தல் சந்தோஷம். அடுத்த வாரம் சந்திப்போம். நமஸ்காரம். நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க மாமி. அது ஆதிசங்கரர் ஏன் பஜ கோவிந்தம் சொல்றேன்? அதுதான் சொன்னேனே, இப்போ கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு சொல்றதுனால யார் எவனை, அதாவது என்ன அதாவது அந்த ஈவெண்ட் எப்படி நடக்கிறதுனா, எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பாடத்தை வந்து படிச்சுட்டே இருக்கான், நெட்டர் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது வந்து அவர் சொல்கிறார், நீ அர்த்தத்தை புரிஞ்சுபடி, வேதத்தில் இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுபடி, எவன் ஒருவன் இந்த உலகத்தை ரட்சிக்கிறானோ அவன் கோவிந்தன், நீ அவனை நினச்சிட்டு படி, நீ சும்மா டுக்ரின் கரணே பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணக்கூடாது. இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, 17 தடவை போர் எடுத்து படையெடுத்து வந்தான் கஜினி முகமது அப்படின்னு சொல்லி அதை ஒரு 10 தடவை படிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி படிக்கிறது வேஸ்ட்டு. நீ வந்து யுவர் நாலேஜ் ஷுட் பி டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோவிந்தன் அப்படின்றது தான் அந்த விஷயம். அதுதான் பஜ கோவிந்தம், கோவிந்தனை பஜி. ஏன்னா அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோட ஒத்து போகிறது. இந்த கல்மஷ யாருக்கெல்லாம் கலியில் கல்மஷ சித்தம் இருக்கோ, பாப்பத்தினால திரவியங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதோ யாருக்கெல்லாம், இப்போ எல்லாருக்குமே அப்படி தான் கிடைக்கிறது. பாப்ப திரவியோபவீதா விதிக்கிரியா, விதி எனக்கு எந்த வேலையும் பண்ண தெரியாது சார், பூஜை பண்ண தெரியாது, ஓமம் பண்ண தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. விதிக்கிரியா இந்த இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த சாஸ்திரங்கள்லாம் தெரியாது. அவனுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னா கோவிந்தனை பஜிக்கிறது தான் கதி. அப்படின்றதுனால பஜ கோவிந்தன். தேங்க்யூ. நான் நினைப்பேன் இவரே பஜ சங்கரன் சொல்லாம பஜ கோவிந்தம் சொல்றார். அப்ப நாம வந்து சைவமாச்சே அப்படின்னு என்னோட சின்னத்தனம் அப்படி நினைச்சேன். இப்போ விளங்கெடுத்து தேங்க்யூ. கோனா நம்ம எல்லாரும் பசுக்கள், அது அது வந்து பசுக்களை ரட்சிப்பவன்னு சொல்லலாம். பட் நம்ம எல்லாருமே பசுக்கள் தான் ஒரு விதத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாஷ்யங்கள் சொல்லியிருக்கா. ஸோ அதனால் வந்து கோ அப்படின்னா வந்து இட் இஸ் எவ்ரிபடி ஆர் தி வேர்ல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈஸியாக இருக்கிறது. ஆமாம். ஸோ அந்த உலகத்தை ரட்சிப்பவன் புரிஞ்சு படிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அதான் என்னோட ஞானம். இப்போ சிவஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களத்தை தருபவன் அர்த்தம். அதனால இந்த சிவஹா அப்படின்ற நாமம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வருது இல்லையா? விஷ்ணு அப்படின்னு சொன்னா எங்கும் வியாபித்திருப்பவன் பெயர் விஷ்ணு. இப்போ சிவபெருமான் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் தானே இருக்காரு, அப்போ அவருக்கும் விஷ்ணுன்னு சொல்லலாமே. இதுதான் காரண பெயர் தான். அதுதான் காரண பெயர்னு சொல்றோம். கரெக்ட். ஸோ அதனால சங்கரஹா அப்படின்னா நன்றாக செய்பவன் அப்படின்னு அர்த்தம். சம் நன்றாக, கரஹா. ஸோ அந்த மாதிரி அதுதான். ஸோ அது வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம் நம்ம அர்த்தத்தை. இன்னும் ஒரே ஒரு ஸ்மால் திங், இந்த வயலூர் முருகன் வந்து எங்கெல்லாம் அந்த குரு கவசம் சொன்னேன், அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் இருக்கு ஞானவரம் என கருள் வீரே குமரா மெய் வீட்டை தந்திடுவாய் அப்படின்னு ஒரு இது வரும்.
அதுக்கப்புறம் வேற இன்னும் 2 கோடி சொன்னேன் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னுட்டு. அருகநாத திருப்புகள்ல இருக்கு, வயலூர் திருப்புகள் இருக்கு. கைத்தல நிறைகணின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வந்து வயலூர்ல இருக்கிற விநாயக பெருமான், அந்த முருகப்பெருமான் கோயில்ல இருக்கிற விநாயகரை நினைச்சுதான் முதல்ல பாடின பாட்டுன்னு சொல்றேன். ஸோ அதனால அது வயலூர் திருப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. வயலூருக்கு 2-3 நிறைய திருப்புகள்கள்லாம் இருக்கு. எஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நமஸ்காரம். தேங்க்யூ. நமஸ்காரம். நமஸ்காரம். தேங்க்யூ மாமி. நமஸ்தே.